ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் இணை மாற்றும் காதலையில் எபிசோட் 1 கேட்டிங்க. ஒரு காதல் தோல்வியால் விக்ரம் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ரொம்ப மாதங்கள் வழி அனுபவிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும், லைஃப்பில் வேறு ஏதாவது பண்ணணும், எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் தூரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பேக் எடுத்துகிட்டு சென்னை கிளம்புறாரு. பஸ்ஸில் யதார்த்தமாக ஐஸ்வர்யாவை சந்திக்கிறாரு. துருத்துருன்னு ஒரு பொண்ணு, அவ்வளோ ஜாலியான ஒரு பொண்ணு. விக்ரமோட கஷ்டத்தெல்லாம் மறந்து ஒரு 15 நிமிஷம் விக்ரம் அவ்வளோ நல்லா சிரிக்க வைக்கிறாங்க. அண்ட் இந்த இரவு ஃபுல்லாக விக்ரம் சிரிக்க வைக்க போகிறேன், உன் கூட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்ன அழகான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. எபிசோட் 2க்குள்ளே போகலாமா? விக்ரம், நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஒரு நள்ளிரவு 12 மணி போல் இருக்குது. அந்த பேருந்து அப்படியே சாலையில் மெதுவாக போயிட்டுருக்கு. ஜன்னல் ஓரத்துலேருந்து வர அந்த குளிர்ந்த காற்று உங்கள் மேலே அப்படியே மெதுவாக வந்து படுது. அண்ட் உங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷனும் அப்படியே மெதுவாக அழகாக தொடருது. என்ன ஐஸ்வர்யா, என்னை நைட் ஃபுல்லாக சிரிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன். 1000 ரூபாய் வேறு பெட்டு கட்டியிருக்க, அவ்வளோ நம்பிக்கையாக என்ன உன் மேலே, தோத்துற மாட்டியே அப்படின்னு கேட்குறீங்க விளையாட்டுக்கு. சேச்சே, நானாவது தோக்குறதாவது 50 கடிஜோக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், ஒவ்வொன்றா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க சிரிச்சுட்டு. ஐயோயோ தாயே, நீ பேசக்கூட வேண்டாமா, நானே உனக்கு 1000 ரூபா தந்துடுறேன், தயவு செஞ்சு அந்த கடிஜோக் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு மொமெண்ட், ஒரு சின்ன ஸ்மைல் ஷேர் பண்ணுறீங்க. பயப்படாத விக்ரம், நான் கடிஜோக் சொல்ல மாட்டேன், நம்ம வேறு ஏதாவது பேசலாம். உன்னை பற்றி சொல்லு விக்ரம், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஓ எஸ், தாராளமாக சொல்கிறேனே. ஸ்கூல், காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூர் தான், பிறந்தது எல்லாமே இங்கே தான். எம்எஸ்சி பண்ணியிருக்கேன், இங்கே பிஹெச்டியில் தான் பண்ணேன். பெருசாக ஜாப் எதுவும் செட் ஆகலை ஐஷு, சும்மா ஊர்லேயே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஐஷு. அதுக்கப்புறம் இருந்த ஜாபும் போயிடுச்சு. இப்போது ஒரு வேலையாக சென்னை போயிட்டுருக்கேன். பெருசாக வேறு எதுவும் சொல்ல தோணல ஐஷு, நீ சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் நீயும் ஒரே சேத்துல ஊர்ன மட்டை தான், பிறந்தது படித்தது எல்லாமே இங்கே. அண்ட் நான் பிஎட் பண்ணியிருக்கேன் விக்ரம். 1000 வேலை இருக்குது, பட் இருந்தாலும் டீச்சிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அப்படியே ஜாலியாக மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை, அப்படியே லைஃப் ஜாலியாக சூப்பராக போகுது விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஹே சூப்பர் ஐஸ்வர்யா. இல்லை 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 டீச்சர் அம்மா, நீங்கள் ஸ்ட்ரிக்டான டீச்சரா அப்படின்னு கேட்குறீங்க. சேச்சே இல்லைப்பா, ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை, ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கூட எடுக்கல, சின்ன பசங்களுக்கு தான், குட்டி பசங்களுக்கு தான். ஒரு குழந்தையோட ஒரு குழந்தையா ஜாலியாக நானும் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். டு பி ஹானஸ்ட், பெருசாக சம்பளம்லாம் எதுவும் வந்துடாது, பட் காசை வச்சு என்ன பண்ண போகிறோம் விக்ரம்? இதோ அடுத்த நிமிஷம் இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நானும் சாக போகிறேன், நீயும் சாக போகிறேன். நான் சாகும்போது இதே மாதிரி சிரிச்சிட்டே ஜாலியாக சாவேன். ஆனால் நீ அவ்வளோ பணம் இருந்தாலும் உம்முன்னு தான் சாவ. எனக்கு இது போதும் விக்ரம், நான் ஜாலியாக சிரிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அடிப்பாவி, செம செம, உண்மையிலே நீ செம தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் திடீர்னு ஐஷுக்கு ஒரு சின்ன கால் வருது. ஹே விக்ரம், ஒன் செக் இந்த ஒரு ஷார்ட் கால் மட்டும் பேசிடுறேன் விக்ரம், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே சீச்சி, நோ ப்ராப்ஸ், நீ பேசு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அண்ட் ஐஷு அந்த கால் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா டைம் என்ன இருக்கும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து ஸ்க்ரீனை ஆன் பண்ணால் மணி ஒரு 12:15 போல் இருக்குது. பட் அந்த டைம் உங்களுக்கு பெருசாக தெரியல. நீங்கள் எதிர்பாராத விஷயமாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் வேறு யார்கிட்ட இருந்தும் வரல, உங்கள் வைஷ்ணவி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஐ ஹேட் யூ விக்ரம், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத விக்ரம், ப்ளீஸ் கெட் லாஸ்ட், குட் பை அப்படின்னு இருக்க அந்த மெசேஜ். திடீர்னு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அந்த மெசேஜ். ஏன் அப்படி திடீர்னு அனுப்பியிருக்கா வைஷ்ணவி? நம்ம கால் பண்ணதில் மறுபடியும் கோவம் ஆகிட்டாளா பயங்கரமா? மறுபடியும் ஒரு சில எண்ணங்கள். சே, இப்போ தான் ஐஸ்வர்யா சொன்னா மறுபடியும் ஒரே விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை டக்குன்னு கிளியர் பண்ணிடுறீங்க. கிளியர் பண்ண உடனே பார்த்தா வால்பேப்பர்லேயும் உங்கள் வைஷ்ணவி தான் இருக்காங்க. உங்கள் கஷ்டத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க உங்கள் வால்பேப்பரில். அண்ட் அதை பார்த்த உடனே உங்களால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல.
ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க ஐஷு கிட்ட. பட் திடீர்னு நீங்கள் மறக்கணும்னு நினச்ச ஒரு சில எமோஷன்ஸ் எல்லாமே மேலே வருது. உங்களுக்குள்ளே இருந்த அந்த அழகான மெமரிஸ், அந்த லாங் கால்ஸ், அந்த லேட் நைட் சேட்ஸ், வைஷ்ணவியோட அந்த வாய்ஸ், அந்த கண்கள், உங்களுக்குள்ளே நடந்த எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஞாபகம் வருது. டக்குன்னு ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஃபீல் பண்ணக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. உங்களையும் மீறி லைட்டாக ஒரு சில கண்ணீர் துளிகள். எதை நீங்கள் ரொம்ப மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் உங்கள் மைண்டுக்கு மேலே வருது. யாரை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்கள் மைண்டுக்கு வராங்க. காதல்னால மட்டும்தான் பயங்கரமாக அழுதுட்டு இருந்த ஒருத்தனை திடீர்னு பயங்கரமாக சிரிக்க வைக்க முடியும். இல்லை பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்த ஒருத்தனை திடீர்னு பயங்கரமாக அழ வைக்க முடியும். காதல் ஒரு மேஜிக் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஐஸ்வர்யாவோட குரல் கேட்குது. ஹே விக்ரம், லூசு என்னாச்சு, ஏன் அதுக்குள்ளே கண்ணெலாம் கலங்கி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஏ ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம், கொஞ்ச நேரம் என்னை தனியாக விட அப்படின்னு சொல்கிறீங்க. டே லூஸு, அடி வாங்குவேன், நான் இங்கே தானே பக்கத்தில் இருக்கேன், அது என்ன கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க விடு. முடியாது விக்ரம், உன்னை தனியாக விட மாட்டேன், உன்னை ஃபீல் பண்ண விட மாட்டேன், என்னாச்சு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா, உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம். பட் உங்களுக்கு ஐஸ்வர்யா கிட்ட மறைக்கணும் அப்படின்னு தோணலை. அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களோட காதல் கதையை ஃபுல்லாக சொல்கிறீங்க. நீங்கள் வைஷ்ணவியை முதல்ல எங்கே பார்த்தீங்க, உங்களுக்குள்ளே நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறீங்க, ஒன்று விடாமல் சொல்கிறீங்க, ஒரு சின்ன கண்ணீரோடையே சொல்கிறீங்க. அண்ட் ரொம்ப நேரம் கழித்து ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. 2 அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட 2 விரல்களை காமிச்சிட்டே. 2வா, யூ மீன் 2 அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் 2 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட 2 விரல்களை காமிக்கிறாங்க. என்ன லூசு சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. 2 நிமிஷம் கூட விக்ரம், 2 நிமிஷம் போதும், மறுபடியும் உன்னை நான் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறேன், முடிஞ்சா சிரிக்க கூட வைக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க அசால்ட்டா. ஐஸ்வர்யா என்ன சொல்கிற, மறுபடியும் 2 நிமிஷத்தில் என்ன பண்ண போகிற, தயவு செஞ்சு கடிஜோக்கு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறீங்க. லூஸு இருடா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. எதுவுமே பேச வேண்டாமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க ஒரு சின்ன சர்ப்ரைஸோட. அந்த 2 விரல்களை அப்படியே அவங்க வாயில் வச்சு சைலண்ட்டாக இரு அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில வினாடிகள் அமைதிக்கு பிறகு அந்த 2 நிமிஷமும் ஆயிடுது. அண்ட் திடீர்னு பஸ் ஒரு இடத்துல போய் நிற்கிது. கண்டக்டர் வந்து சொல்கிறாரு, ஏன்பா பஸ் இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நிற்கும், ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வந்துடுங்க, ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் கூட சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுங்க, பஸ் 10 நிமிஷம் தான் பண்ணிக்கும், எல்லோரும் சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை லைட்டாக ஒரு 3 தடவை தட்டிட்டு எல்லோரும் எழுப்பி விட்டுட்டு கண்டக்டர் போகிறாங்க. பஸ்ஸில் லைட்டெல்லாம் போட்டுடுறாங்க. உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவே தான் இருக்குது ஐஸ்வர்யா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே விக்ரம், நான் சொன்ன 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வா பஸ் விட்டு கீழே போகலாம், அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வெளில போயிட்டு வரலாம், வா ரிலாக்ஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும், எங்கேயாவது வெளில போய் பேசலாம், இதுதான் ஐஸ்வர்யாவோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஐஸ்வர்யாவும் அப்படியே மெதுவாக பஸ் விட்டு இறங்கி போகிறீங்க. அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, 2-3 பேக்கரி இருக்குது, நிறையா பஸ் அங்கே நின்றுட்டுருக்கு. ஹே ஐஷு, ஏதாவது சாப்பிட்றியா, ஏதாவது காஃபிக்கு இது குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் விக்ரம், ஒரு கொஞ்ச நேரம் நடக்கலாமே இந்த ரோட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஓகே ஷுவர், நடக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐஸ்வர்யா கூட பேசி பேசி ஐஸ்வர்யா கூட சேர்ந்து அவங்களோட ஸ்லாங் உங்களுக்கும் ஒட்டுது, அந்த ஒரு குழந்தைத்தனம் உங்களுக்கும் லைட்டாக ஒட்டுது. அண்ட் நீங்களும் ஐஸ்வர்யாவும் அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் லைட்டாக பேச்சு கொடுக்குறீங்க ஐஸ்வர்யா கிட்ட. ஐஸ்வர்யா, உனக்கு நிஜமாக தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. சேச்சே இல்லை விக்ரம், நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அதை முழுசாக பண்ணுவேன், இல்லைனா பண்ணவே மாட்டேன். தூங்குனா கைப்புள்ள மாதிரி பயங்கரமாக தூங்குவேன், இல்லைனா தூங்கவே மாட்டேன். இன்றைக்கி எனக்கு சிவராத்திரி தான், எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் சிவராத்திரி தான். உனக்கு நிஜமாக தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. லைட்டாக தூக்கம் வருது, ஆனால் ஐஷு கூட பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி தூங்க முடியும், நீ தான் 24/7 பேசுகிற எஃப்எம் ஆச்சே அப்படின்னு சொல்கிறீங்க. 24/7 × 365 அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா.
ஐஸ்வர்யா லீப் இயரில் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை நீ மிஸ் பண்ணிட்ட பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் விக்ரம், அந்த நாளை கூட விட மாட்டேன், நான் பேசுவேன் பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஸோ அப்படியே ஜாலியாக கேஷுவலாக பேசிட்டு ஒருத்தர் கலாய்ச்சிட்டு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே ஆகிட்டீங்க. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம், ஏதோ ரொம்ப தூரம் அந்த பஸ் விட்டு நடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஐஷு நம்ம ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டோம், பஸ் வேறு திரும்பி பார்த்தா தூரமாக இருக்குது, பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம திரும்பி போகலாம் வா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளெல்லாம் எடுக்க மாட்டாங்கடா, நான் ரெகுலராக அந்த ரூட்டில் தான் வருவேன், இன்னொரு 2 minutes நடக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் நீங்கள் அப்படியே ஐஸ்வர்யா சொன்ன நம்பிக்கையில் மறுபடியும் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறீங்க. பட் நடக்க உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. கண்டக்டரும் வந்து 10 நிமிஷம் தான் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் வேறு ஆயிடுச்சு. மறுபடியும் ஐஸ்வர்யாட்ட பேசுகிறீங்க. ஐஷு சொன்னால் கேளு ஐஷு, விளையாடாத, பஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம இப்பயே நடக்க ஆரம்பித்தாதான் போய் பஸ்ஸை பிடிக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்க. என்னடா நீ, சரிவா திரும்பி போனாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி நடக்க ஆரம்பிக்கலான்ட்டு திரும்புறீங்க. பார்த்தா லைட்டாக பஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது. பஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஐயோ பஸ்ஸு கிளம்புது ஐஷு, லூஸு, நான் சொன்னேன்ல வா ஓடலாம் வா, போய் பிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யாவும் உங்களுக்கு பின்னாடி லைட்டாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10-15 செகண்ட் ஓடுறீங்க, லைட்டாக மூச்சு வாங்குது. அண்ட் திரும்பி பார்க்குறீங்க, ஐஸ்வர்யானால் ஓட முடியாமல் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க. ஐஷு வா, பஸ் வேறு கொஞ்சம் வேகமாக போகுதுமா அப்படின்னு சொல்கிறீங்க. விக்ரம் நீ போ விக்ரம், சொன்னா கேளு, என்னால் முடியல, நீ போய் ஏறிக்கோ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. லூஸு விளையாடாத, நான் உன்னை விட்டுட்டு எப்படி போகிறது, வேகமாக ஓடலாம் வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஐஸ்வர்யா அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க மாட்டுறாங்க. அண்ட் திரும்பி பார்த்தா பஸ் எங்கேயோ போயிடுச்சு. இனி நீங்களே நினச்சாலும் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையை எடுத்து தலை மேலே வச்சிடுறீங்க. படித்து சொன்னேனே, ஏன் ஐஸ்வர்யா இப்படி பண்ண, இப்போ பஸ்ஸு போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு இருந்த ஐஸ்வர்யா திடீர்னு சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும் விக்ரம், அந்த பஸ்ஸு போகும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த கண்டக்டர் அண்ணா ஷார்ப்பாக இருப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நான் வேணே தான் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீ உண்மையிலே பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா, இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா? ஆமாம், இப்போ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. உனக்காக தான் விக்ரம், உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஆமாம், உனக்காக தான். நீ என்ன ஆசைப்பட்ட விக்ரம், எதுக்காக அந்த பஸ்ஸில் ஏறின அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை போகணுன்னு சொல்லி தான் ஏறினேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நடு ரோட்லேயே நின்றுட்டு பேசுகிறீங்க 2 பேரும். இப்போ இந்த பஸ்ஸை விட்டுட்ட கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் லூசி, நீ எப்படி மறுபடியும் சென்னை போகிறது, இப்படி பஸ்ஸை விட்டுட்டு நடு ரோட்டில் நிற்கிறமே அப்படின்னு சொல்கிறீங்க. லூசு விக்ரம், சென்னை போகிறதுக்கு இந்த ஒரு பஸ் மட்டும்தான் இருக்கா, இன்னும் எவ்வளோ பஸ் இருக்குது, ஒரு பஸ்ஸை விட்டா உன்னால் சென்னை போக முடியாதுன்னு கிடையாது, ஒருத்தங்க ஒன்று விட்டு போயிட்டா அதே இடத்துல நீ நிற்கணும் அப்படின்னும் கிடையாது. இன்னும் நிறையா பஸ் இருக்குது, இன்னும் லைஃப்பில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் தான் உனக்கு அன்பு தரணும், காதல் தரணும்னு இல்லை, அந்த ஒரு பஸ் தான் உன்னை சென்னை கூப்பிட்டு போகணும்னு இல்லை விக்ரம். கண்டிப்பாக நீ நாளைக்கு காலைல சென்னை போயிடுவேன், பட் இப்போது வேறு மாதிரி போக போகிறேன், அவ்வளோதான் விக்ரம். த்ரிஷா இல்லைன்னா என்ன, நயன்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க சிரிச்சுட்டே. பா, ஒரு லைஃப் லெசனாக இப்படி கூட சொல்ல முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது. எல்லாம் கரெக்டு தான் ஐஸ்வர்யா, இருந்தாலும் இதை நீ சும்மா டைலாகாகவே சொல்லியிருக்கலாம், ப்ராக்டிக்கலாக பண்ணியா காமிக்கணும். இப்போ என் பேக்கெல்லாம் வேற போச்சே அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ லூஸ் இல்லை விக்ரம், அந்த கண்டக்டர் அண்ணா எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், அவங்க எடுத்து வச்சிருவாங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ போ. ஆமாம், மணி 2:15 தான் ஆகுது, இனி நைட் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், எனக்கு தெரிஞ்ச மணி காலையில் தான் பஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஓவராக யோசிக்கக்கூடாது, உனக்கு உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லு விக்ரம், அதை இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் நீங்கள் ஒருத்தர் கூட யோசிக்காமல் நமக்கு சோறு தான் முக்கியம், அதை தவிர வேறு என்ன பிடிக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படின்னா வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா, பேக்கரி இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த பக்கம் கை காமிக்கிறீங்க. பேக்கரியில் யார்டா சாப்பிடுவா, வா இந்த பக்கம் போகலாம், வேறு ஏதாவது கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் மறுபடியும் அந்த நடைப்பயணம் தொடருது. பஸ்ஸை விட்டுட்டீங்க, உங்களோட பேக்கை விட்டுட்டீங்க,
பட் உங்களோட அந்த கசப்பான பாஸ்ட்டையும் விட்டுட்டீங்க. இந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடவுளே கொடுத்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு தோணுது ஐஸ்வர்யாவை பார்க்கும்போது. அண்ட் ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் மறுபடியும் கேட்குது. சாப்பிட ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி தான், ஆனால் இங்கே பக்கத்தில் எந்த கடையும் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். இதோ அங்கே தான் ஒரு பாட்டி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஏன் அந்த பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க கடையும் மூடி இருக்குது, இந்நேரத்துக்கு நீ என்ன சாப்பிடுவாங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா திடீர்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. டக்குன்னு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி 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 அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை எழுப்பிட்டு, நாங்கள் சென்னை போயிட்டு இருந்தோம், திடீர்னு பஸ்ஸை விட்டுட்டோம் பாட்டி, பயங்கரமாக வேற பசிக்குது, ஏதாவது பழைய இட்லி இருந்தால் கொடுங்களேன் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, சாரி பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பயங்கரமாக நடிக்கிறாங்க. அண்ட் அந்த பாட்டி அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு லைட்டாக தூக்க கலக்கத்துலேயே பேசுகிறாங்க. என்ன சாமி நீ இந்நேரம் எழுப்பிட்டு, இட்லியெல்லாம் வேறு காலி ஆகிடுச்சு சாமி, சரி ஒரு நிமிஷம் இருக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கு போசி எடுத்து தராங்க. நான் காலையில் சாப்பிட்றதுக்கு பழைய சோறு கரைச்சி வச்சுருந்தேன், அதுதான் இருக்குது, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ, காசெல்லாம் எதுவும் வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய சோறு கொடுக்குறாங்க. அட பரவாயில்ல பாட்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு 100 rupees எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பழைய சோறை வாங்கிட்டு உங்ககிட்ட வராங்க. அண்ட் நீங்கள் 2 பேரும் அந்த பழைய சோறை எடுத்து அப்படியே மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. முதல் வாய் எடுத்து நீங்கள் வாயில் வச்ச உடனே ஒரு செம ஃபீல். லைஃப்பில் இந்த ஒரு 2-3 மாதத்தில் பிடிச்ச நிறையா சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருக்கீங்க. பட் எல்லாமே ஒரு சின்ன வலியோட கஷ்டத்தோட உங்கள் பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருந்துருக்கீங்க. அந்த எந்த சாப்பாடுமே உங்களுக்கு பெருசாக டேஸ்ட்டாக தெரியல. பட் எந்த பாஸ்ட்டை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் அந்த மொமெண்ட்டில் ஹாப்பியாக பழைய சோறு சாப்பிட்டா கூட அவ்வளோ சுவையாக இருக்குது, அப்படியே மனசார சந்தோஷமாக இருக்கீங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி. ஏய் ஐஸ்வர்யா, ஆமாம் நம்ம நாளைக்கு காலைலாம் திரும்பி போக போகிறோமா, இல்லை நீ வேறு ஏதாவது லூசுத்தனமான பிளான் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. ஐஸ்வர்யா மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஏதோ லூசுத்தனமாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அடடா கரெக்டாக கெஸ் பண்ணுறியா விக்ரம், நீ எதிர்பாராத விதமாக ஒரு பிளான் இருக்குது, நீ சாப்பிடு, உனக்கு அந்த பிளான் ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், நான் சொல்கிறேன், நீ இது முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம எப்படி மறுபடியும் சென்னை போக போகிறோம், என்னை எப்படி இவ கூப்பிட்டு போக போகிறா, அந்த சர்ப்ரைஸான பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆச்சரியம் இருந்தாலும் உங்களுக்கு அது பெருசாக தெரியல. எப்படியும் ஐஸ்வர்யா கூட நடந்தே போனால் கூட ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. ஸோ எஸ் டியர் மக்களே, விக்ரம்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே ஆன அந்த பேருந்து பயணம் இன்னும் அழகாக தொடர்ந்துச்சு. விக்ரமுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன வலியும் இருந்துச்சு. பட் ஐஸ்வர்யா அதை எதிர்பாராத விதமாக ஹேண்டில் பண்ணி விக்ரமை மறுபடியும் சிரிக்க வச்சுட்டாங்க. அண்ட் ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, அடுத்து சென்னை போகிறதுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பிளான் இருக்குது, நீ எதிர்பாராத விதமாக நான் உன்னை சென்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன, விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடுவில் இனி அடுத்து என்னென்ன அழகான விஷயங்கள் காத்து இருக்கு, இனி அடுத்து என்ன தான் நடக்க போகுது, ஆர்வமாக இருக்கா? ஒரு வாரம் காத்துருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 3 ரிலீஸ் ஆகும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச சீன், உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்த சீன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தின் குரல் இப்போ ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்ஸ், ஆப்பிள் பாட்காஸ்ட்ஸ், நிறையா பாட்காஸ்ட் ஆப்ஸ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல்.